ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல நாம பேச்சு வழக்குல அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வார்த்தைகள் தான் கத்துக்க போறோம். ஒரு மொழியை புதுசா கத்துக்கும் போது வார்த்தைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லது. நம்ம சேனல்ல ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ்ல நிறைய ஹிந்தி வார்த்தைகள் கத்துட்டு இருந்திருக்கோம். அதோட சேர்த்து இந்த வீடியோலயும் ஹிந்தி வார்த்தைகள், எஸ்பெஷலி பேச்சு வழக்குல பேசக்கூடிய ஹிந்தி வார்த்தைகள் நிறைய கத்துக்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவோட முதல் வார்த்தை மனதில் இருந்து. மனதில் இருந்து, மனசுல இருந்து அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல. ஸோ இதுக்கு ஹிந்தில தில் சே. தில்னா மனசு, சேனா இருந்துன்னு அர்த்தம். ஸோ மனசுல இருந்து அப்படிங்கிற போது தில் சே அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை வேடிக்கையான. வேடிக்கையான ஹிந்தில மசேதார். மசேதார். இவர் ரொம்ப வேடிக்கையான ஆளு, வேடிக்கையான ஷோ, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மசேதார் ஆத்மி, மசேதார் ஷோ இப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வார்த்தை காரணத்தால். காரணத்தால் வஜ சே அப்படின்னு சொல்லுவோம். வஜ சே. வஜ சேனா காரணத்தால். அடுத்த வார்த்தை வாய்ப்பு. வாய்ப்பு. இதுக்கு ஹிந்தில மௌகா. மௌகா. நெக்ஸ்ட் வேர்ட் விருந்தினர். கெஸ்ட். விருந்தினருக்கு வந்து ஹிந்தில மெஹ்மான். மெஹ்மான். விருந்தினருக்கு நிறைய ஹிந்தி வார்த்தைகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி யூஸ்ட் வந்துட்டு மெஹ்மான் அப்படிங்கிற வார்த்தை. இது ஃபார்மலா இருக்கும். அடுத்த வார்த்தை சிறந்தது. சிறந்தது ஹிந்தில பெஹ்தர். பெஹ்தர். இதை இங்கிலீஷ்ல சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். பெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? திஸ் இஸ் பெட்டர், இல்ல ஐ எம் பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது பெஹத்தர்னு சொல்லலாம். ஸோ பெட்டர் அண்ட் பெஹத்தர் ஒரே மாதிரி வரும். அடுத்த வார்த்தை வரவேற்பு. வெல்கம் பண்றது. இதுக்கு ஹிந்தில ஸ்வாகத். ஸ்வாகத். தமிழ்ல கூட ஸ்வாகதம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வாகத் அப்படின்னாக்க வரவேற்கிறது. அடுத்த வார்த்தை பிறந்தான். பிறந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு பைதா ஹுவா அப்படின்னு சொல்லணும். பைதா ஹுவா. பைதானா பிறப்பது. பைதா ஹுவா அப்படின்னாக்க பிறந்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை மூளை. பிரெயின் அல்லது மைண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தில திமாக். திமாக். திமாக்னா மைண்ட். அடுத்த வார்த்தை தவிர. தவிர எக்ஸெப்ட். இதுக்கு ஹிந்தில அலாவா. அலாவா. அதே கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க. இதை தவிர. இதை தவிர அப்படின்னு சொல்லணும்னா இஸ்கே அலாவா. இஸ்கே அலாவா. அடுத்த வேர்ட் தாடி. தமிழ்ல தாடின்னு சொல்ற மாதிரியே ஹிந்தில கூட தாடி தான். ஓகே. தாடிக்கு ஹிந்தில தாடி. அடுத்த வார்த்தை அற்புதமான. அற்புதமான. அதாவது வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது கமால் அப்படின்னு சொல்லுவாங்க. கமால். கமல் கிடையாது, கமால். இது அடிக்கடி பேச்சு வழக்குல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன் மின்சாரம். கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி. நம்ம தமிழ்லலாம் கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு இப்படி தான் சொல்லுவோம். பட் ஹிந்தில பிஜலி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜலி. ஸோ கரண்ட்டுன்னு அங்க யூஸ் பண்றத விட பிஜலின்னே சொல்றது தான் அதிகம். அடுத்த வார்த்தை மீண்டும். மீண்டும். அகேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஹிந்தி வார்த்தை துபாரா. துபாரா. துபாரானா இன்னொரு முறை அல்லது மீண்டும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வார்த்தை பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குக்கு ஹிந்தில ஷோக்னு சொல்லுவோம். ஷோக். அதாவது ஹாபின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹாபிக்கு வந்து ஹிந்தில ஷோக். நெக்ஸ்ட் ஒன் குழந்தை பருவம். குழந்தை பருவம். இதுக்கு ஹிந்தில பச்பன். பச்பன். சைல்ட்ஹுட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஹிந்தில பச்பன். நெக்ஸ்ட் ஒன் தைரியம். தைரியம்னு சொல்றதுக்கு ஹிந்தில ஹிம்மத். ஹிம்மத். தைரியம் விட துணிவுன்னு சொல்லலாம். ஹிம்மத் அப்படிங்கிறதுக்கு துணிவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அடையாளம். அடையாளம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில பெஹச்சான். பெஹச்சான். அதாவது அடையாளம் காண்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பெஹச்சான். அடுத்த வார்த்தை குறைந்தது. குறைந்தது அல்லது குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஹிந்தில கம் சே கம். கம் சே கம். கம்னாக்க குறைவு அப்படின்னு அர்த்தம். கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ கம் சே கம் அப்படின்னா குறைந்தபட்சம்னு அர்த்தம் அல்லது குறைந்ததுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஒரு வேளை. ஒரு வேளை. அதுக்கு ஹிந்தில ஷாயத். ஷாயத்.
கன்ஃபார்மா இல்லாம மேபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஷாயத் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இரட்டை சகோதரர். ட்வின் பிரதர். ஓகே. இதுக்கு வந்து ஹிந்தில ஜுடவா பாயி. ஜுடவா பாயி. பாயினாக்கா பிரதர். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜுடவா பாயி அப்படின்னா ட்வின் பிரதர்ன்னு அர்த்தம். இரட்டை சகோதரர் அப்படின்னு அர்த்தம். இதுவே இரட்டை சகோதரி அப்படின்னாக்க ஜுடவா பெஹன் அப்படின்னு சொல்லணும். பெஹன் அப்படின்னா சகோதரி. இது தெரிஞ்சிருக்கும். ஜுடவா பெஹன் அப்படின்னா இரட்டை சகோதரி அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை எண்ணெய். ஆயில். எண்ணெய்க்கு வந்துட்டு தேல் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணெய்க்கு ஹிந்தில தேல். அடுத்த வார்த்தை பயன். பயன். ஹிந்தில ஃபாய்தா. ஃபாய்தா. क्या फ़ायदा है அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு அர்த்தம். என்ன பயன், பலன் அப்படின்னு கேட்கணும்னா क्या फ़ायदा है அப்படின்னு கேட்கலாம். அடுத்த வார்த்தை வாழ்க்கை. வாழ்க்கை லைஃப் அப்படின்னு சொல்றது ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் அப்படின்னா வாழ்க்கை. இதே வாழ்க்கைக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. ஜிந்தகி அப்படின்னு. ஜிந்தகினாலும் வாழ்க்கை தான், ஜான்னாலும் வாழ்க்கை தான். அடுத்த வார்த்தை அவமானம். அவமானம்க்கு ஹிந்தில ஷரம்னு சொல்லுவாங்க. ஷரம் அப்படின்னா அவமானம். அவமானம் மட்டும் இல்ல, வெட்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கும் ஷரம் தான் சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை மனிதன். மனிதன் இதுக்கு ஹிந்தில இன்சான். இன்சான் ஹியூமன் பீயிங்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் கேள்வி. கேள்வி அப்படின்னு சொல்றதுக்கு சவால் அப்படின்னு சொல்லுவோம். சவால் அப்படின்னா கேள்வி. நெக்ஸ்ட் வேர்ட் மௌனமாக, அதாவது அமைதியாக அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஹிந்தில சுப்சாப். சுப்சாப் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு குழந்தைகிட்ட சுப்சாப் பைட்டோ அப்படின்னா அமைதியா உட்காரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஒலி, அதாவது சத்தம். சத்தம்க்கு ஹிந்தில ஆவாஜ். ஆவாஜ் அப்படின்னா சத்தம். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு மொழிய நம்ம புதுசா கத்துக்கும்போது, என்னதான் எப்படி பேசணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டாலும், புது புது வார்த்தைகள் நெறையா கத்துக்கிட்டா தான் நம்மளால ஃப்ளூவென்ட்டா பேச முடியும். ஏதோ தெரியாத 1, 2 வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தைகளோ, இல்ல வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா எல்லா இடத்துலயுமே அதே மாதிரி செய்ய முடியாது. ஸோ எவ்ளோ தூரம் நம்ம வார்த்தைகள் கத்துக்க முடியுமோ, அவ்ளோ தூரம் கத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.